ஹலோ! இன்னைக்கு நம்ம வந்து கிறிஸ்பி ஃபிஷ் பைட்ஸ் தான் பண்ண போறோம். ஸோ, அதுக்கு நான் என்ன ஃபிஷ் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹேடக். இது வந்து ஒயிட் ஃபிஷ்ஷு. அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் மஞ்சள் தூள், சோய் சாஸ். சால்ட் நான் எடுத்து வைக்கல. ஏன்னா, சோய் சாஸ்லேயே சால்ட் இருக்கும். ஸோ, அதனால் சால்ட் இல்லை. ஸோ, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் பைட்ஸை இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரு இதில் போட போகிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் டர்மரிக்கு, மஞ்சள் தூள். அப்புறம் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நம்ம பொரிக்கும் போது கார்ன்ஃப்ளவர் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். சிம்பிள் தான், ஆனால் நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இது ஃபிஷ்ஷு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்து தான் இது பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிங்கன்னா உடஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு வந்து ஒரு 1 hour ஊறி இருக்கு. ஸோ நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோம். இது இதோட இப்போ பொரிக்க போகிறோம். அதனால் ஸோ இதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிச்சிடலாம். ஸோ கார்ன்ஃப்ளவர் போட்டாச்சு, நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரோட கொஞ்சம் இந்த கரம் மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இது போடும்போது. ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை வந்து வாசனைக்காக, அந்த ஃபிஷ்ஷு வாசனை நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர்லாம் இந்த எண்ணெயில் இறங்கிடும். ஸோ ஃபிஷ்ஷை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு 3-4 மினிட்ஸாக குக் ஆகிட்டுருக்கு. இந்த அளவுக்கு விட்டால் தான் உங்களுக்கு ஃபிஷ்ஷு உள்ளே குக்காக இருக்கும். அப்புறம் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இதை எடுத்துடலாம். ஸோ நம்மளோட கிறிஸ்பி ஃபிஷ் பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டே பொரிச்சு வச்ச கருவேப்பிலையை வந்து மேலே போட்டிருக்கேன். இது அப்படியே சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது கூட ஃபிஷ் பைட்ஸோட மயோனைஸும் கெச்சப்பும் இருக்குது. ஸோ இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய மற்ற வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.